வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ பார்க்க போகிற இந்த வீடியோவை நமக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா பைமோட் மொபைல் அப்ளிகேஷன். அது என்னங்க பைமோட் மொபைல் அப்ளிகேஷன்? பைமோட்டுங்கிறது மற்ற ஆன்லைன் அப்ளிகேஷன் போலவே வீட்டில் இருந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கொத்தமல்லிங்க. கொத்தமல்லி இலை அப்படின்னாவே எல்லாத்துக்கும் மைண்டில் வருது பார்த்தோன்னா அதோடய வாசனை தாங்க. அதுலேயும் நாட்டு கொத்தமல்லி எடுத்துட்டோம்னா அந்த காட்டு பக்கம் போகும்போதே அப்படியே நறுமணத்தை இழுக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்படியேப்பட்ட கொத்தமல்லியை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்ன கொத்தமல்லியோடைய பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சு பொருட்களை இது ஈஸியாக வெளியேற்றுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இதில் யாருக்கெல்லாம் செரிமானம் ஆகாமல் இருக்கோ அந்த செரிமான சக்தியை இந்த கொத்தமல்லி கீரை கொடுக்குதுங்க. யாரெல்லாம் சரியாக சாப்பிடாமல் இருக்காங்களோ, நல்லா சாப்பிடணுமா, அதிகப்படியான உணவு சாப்பிடணுமா, அவங்களுக்கு கொத்தமல்லி கீரையை அப்படியே அம்மியில் வச்சு ஒரு புளி வச்சு கொஞ்சம் உப்பு வச்சு 4 மிளகா வச்சு அரைச்சி கொடுத்திங்கன்னா அந்த வாசத்தில் எவ்வளோ சோறு வேணால் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு கொத்தமல்லியோட பெனிஃபிட் இருக்குங்க. அந்த அளவுக்கு சின்ன குழந்தைகளுக்கும் இந்த கொத்தமல்லி ரொம்ப பிடிக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இதை ஒரு நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா உடலில் இருக்கிற பித்தம் சொல்லக்கூடிய பித்தம் குணமாகும், உடல் நல்லா பலம் பெறும். அது மட்டும் இல்லைங்க, இது கட்டி இருக்குது பார்த்திங்களா, இந்த கட்டிய வீக்கங்களை குறைக்கிறதுக்கும் இந்த கொத்தமல்லி பயன்படுத்துங்க. சில நேரம் பார்த்திங்கன்னா உஷ்ணம் குளிர்ச்சி தன்மையில் இருக்கிறதுனால இது வெயில் காலத்துலேயும் சாப்பிட்லாம், குளிர் காலத்துலேயும் சாப்பிட்லாம். சில உணவுகளை பார்த்திங்கன்னா ஒரு சீசன் மட்டும் தான் சாப்பிட முடியும். ஆனால் கொத்தமல்லியை எல்லா கால சீசன்லையும் சாப்பிட்லாம். வெயில் காலத்துலேயும் சாப்பிட்லாம், குளிர் காலத்துலேயும் சாப்பிட்லாம், நம்ம மழை காலத்துலேயும் சாப்பிட்லாம். கொத்தமல்லி நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளுங்க. இதை பார்த்திங்கன்னா முக்கியமான கீரை பார்த்திங்கன்னா அயன் சத்து அதிகமாக இருக்குங்க. அயன் சத்து அதிகமாக இருக்குது, உடம்புக்கு அதிகமாக வலுவை கொடுக்குது. அது மட்டும் இல்லைங்க, இதை டெய்லி உணவில் சேர்த்துக்கிறவங்க ரொம்ப ஆரோக்கியமாகவும் எந்தவித நோய் தொல்லை இல்லாமல் இருப்பாங்க. இது பசியை தூண்டுறதுனால இது சாரை பிழிந்து குடிக்கும்போது பித்த தழும்புகள் இருந்தால் அது சீக்கிரம் குணமாகும். அது மட்டும் இல்லைங்க, இதில் இந்த விதையை என்ன பண்ணுவாங்கன்னா மிளகா அரைக்கிறது பயன்படுத்துவாங்கன்னு பார்த்துருப்பீங்க. இது மட்டும் இல்லைங்க, இதில் கொத்தமல்லி எல்லா சமையலுமே யூஸ் பண்ணலாம். சமைச்சிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி விட்டோம்னா அது ஒரு அழகான வாசத்தை கொடுக்கும். செரிமான ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்குது, தோல் பிரச்சனை நீக்குது. ஸோ கொத்தமல்லியை எல்லோரும் சாப்பிடுங்க, பயன்படுங்க.